நம்ம சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், சில பேர் கடைகள் பொட்டி கடையை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிகரெட் பிடிக்க மாட்டோம், ஆனால் சிகரெட் விற்போம். நம்ம பான் பிராக் போட மாட்டோம், ஆனால் பான் பிராக் விற்போம். நம்ம கஞ்சா பிடிக்க மாட்டோம், ஆனால் கஞ்சா விற்போம். இது போல ஏகப்பட்ட காரியங்கள். இந்த சாபமான காரியத்தெல்லாம் நம்ம செய்யும்போது அது நம்ம பிள்ளைங்களுக்கு சாபமாக வரும்ன்றதை கண்டிப்பாக உணர்ந்துக்கொள்ள. நான் செய்யலை, யோசிங்க, கொஞ்சம் தெளிவாக இருங்க. என் லைஃப்பில் நான் மாறினேன், உங்கள் லைஃப்பும் மாறணும். உங்கள் லைஃப்பும் மாறணும் தான் கடவுள் விரும்புகிறாரு. இயேசு கிறிஸ்து விரும்புறது நீங்களும் மாறணும் தான் விரும்புகிறார். எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். பிஸ்னஸ்ன்ற பேரில், வேலைன்ற பேரில் போயிட்டு இப்படி விற்கிற கம்பெனிக்கு வேலை செய்கிறோம், சிகரெட் விற்கிற கம்பெனிக்கு வேலை செய்கிறோம், நான் வேலை தான் செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறோம். தப்பு. இன்னொருத்தவங்க அந்த தவறுக்கு உறுதுணையாக இருக்கிறது தப்பு தானே. நீ பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, தப்பு தான். இது தெளிவாக ஆவியார் என் கூட பேசினதால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கர்த்தர் உங்ககிட்ட பேசினார்னா, ஆவியானவர் உங்ககிட்ட பேசினார்னா, மனம் திரும்புங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. அந்த வேலையை விட்டு வெளியே வாங்க, அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் வேற எதனா வழி திறப்பார், கண்டிப்பாக திறப்பார், கைவிடவே மாட்டார். அவருக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கும் போது, அவருக்காக நம்ம உண்மையாக நிற்கும் போது, அவருக்காக சாட்சியாக நிற்கும் போது, அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். இது வரைக்கும் எனக்கு செஞ்சிருக்காரு. என் லைஃப்பில் எவ்வளோ செஞ்சுருக்காரு, இன்னும் எவ்வளோ சாட்சிகள் இருக்குது. இந்த சாட்சி இப்போ உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றது ரொம்ப சந்தோஷம்.